பார்க்க போகிறோம் அப்படின்னா இறால் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு இறால் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் இது வந்து பொட்டுக்கல்லையை வந்து நுணுக்கி வச்சுருக்கோம், ஒரு 25 கிராம்ஸு. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கீத்து தேங்காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் இது, அவ்வளோதான். இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி இது. இதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த இறால் கோலாவுக்கு என்னென்ன அரைக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பூண்டு, இஞ்சிலாம் எடுத்து வச்சுக்கலாம், அதை போட்டுடலாம். அடுத்தது சோம்பு, ஜீரகம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய், வெங்காயம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் பல்ஸ் மோடில் நம்ம ஒரு அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பல்ஸ் மோடில் அரைச்சாச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இறால், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவு இதையும் சேர்த்து, இதையும் பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம கோலா உருண்டைக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து உருண்டையாக உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கோலா உருண்டை எல்லாமே உருட்டி நம்ம வச்சாச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும், இல்லைன்னா வெளியில் கருகி போயிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு போட்டு எடுங்க. உடனே நீங்கள் வந்து கரண்டியை போட்டு கிளறிடாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு கிளறி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இறால் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சில குழந்தைங்க வந்து இறால் வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கோலா உருண்டையாக செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.